நியூஸ் தமிழ் கழுகு. திமுகல பல மாவட்ட செயலாளர்களோட பதவிகளை பறிக்க போறாங்களாம். தேர்தல் வேலைகள்ல சுணக்கம் காட்டுறத காரணம் காட்டி கல்தா கொடுக்க போறதா சொல்லிக்கிறாங்க. திமுகவுல இப்ப மொத்தம் 72 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. இவங்களோட செயல்பாடுகளை கட்சி மேலிடம் உன்னிப்பா கவனிச்சு செயல்படாத சில மாவட்ட செயலாளர்களை அடையாளம் காட்டியிருக்கான். திமுக தலைவர் தானே நடத்தின உடன்பிறப்பே வா நிகழ்ச்சி மூலமாகவும் நிர்வாகிகள் சொன்ன குற்றச்சாட்டுகளை அடிப்படையா வச்சு சில மாவட்ட செயலாளர்களை தூக்க முடிவெடுத்திருக்கிறாராம். இதனுடைய அடுத்த கட்டமா இப்ப துணை முதல்வர் உதயநிதியும் மாவட்ட வாரியா போய் திமுக நிர்வாகிகளையும் சார்பு அணிகளையும் சந்திச்சு அந்தந்த மாவட்ட செயலாளர்களோட செயல்பாடுகளை பத்தின ஒரு ரிப்போர்ட்டை கையில வச்சிருக்கிறாராம். மொத்தத்துல 10 to 15 மாவட்ட செயலாளர்களுக்கு கல்தா உறுதிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த முறை சீக்கிரமாவே தொகுதி பங்கீட்ட முடிக்கணும்னு முடிவெடுத்திருக்கான் திமுக. எந்த கட்சிக்கு எத்தனை சீட்டுங்கிறதையும் இப்பவே முடிவு பண்ணிடுச்சா அறிவாலயம். பாஜகவோட தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் விஜயோட அரசியலை உன்னிப்பா கவனிக்கிறாராம். கட்சிக்காரங்க கிட்ட விஜய பத்தியும் விசாரிக்கிறாராம். சில நாட்களுக்கு முன்னால சென்னை அக்கரையில பாஜகவோட சிந்தனை கூட்டம் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் தலைமையில நடந்துச்சு. இந்த கூட்டத்துல மிக முக்கிய பாஜக தலைவர்கள் எல்லாரும் கலந்துகிட்டாங்க. கூட்டத்தை சந்தோஷ் ஒரு ஸ்கூல் வாத்தியார் மாதிரி நடத்தி முடிச்சிருக்காருங்கிறாங்க. கூட்டத்துக்கு வராத அண்ணாமலையையும் தாம் பேச்சில குறிப்பிட்ட கரு நாகராஜனை பார்த்து, நான் என்ன திருமண கூட்டமா நடத்துற, இது முக்கியமான கூட்டம், கூட்டத்துக்கு வராதவங்க பேரை சொல்லக்கூடாது, சொல்ல வர்றத 2 நிமிஷத்துக்குள்ள சொல்லி பழகணும்னு கண்டிப்பு காட்டியிருக்காரு. முதல்ல தமிழிசை சவுந்தரராஜன், விஜயோட அரசியலை நாம உன்னிப்பா கவனிக்கணும், அவருக்கு கூடுற கூட்டம் வேற லெவல்ல இருக்குன்னு பேசியிருக்காங்க. சரத்குமார் பேசுறப்ப கூடுற கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது, அதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்குன்னு பேச, அடுத்து பேச வந்த கராத்தே தியாகராஜன், சரத்குமார் சொன்னதுதான் உண்மைன்னோ, நாம கவனிக்க வேண்டியது திமுகவோட நடவடிக்கைகளை தான் ஒவ்வொன்னா பட்டியல் போட, உங்க நேரம் முடிஞ்சது உட்காருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷ் குரலை உயர்த்த, என்ன சார் இது, கட்சிக்காரங்களை இப்படிதான் நடத்துவீங்களான்னு கராத்தேவும் கொஞ்சம் சவுண்டு விட்டாராம். உங்க அளவுக்கு நான் இல்ல, நான் ஒரு சின்ன ஆளு அப்படின்னு சந்தோஷ் சொல்ல எல்லாரும் அமைதியா ஆயிட்டாங்களாம். கடைசியில சாப்பிடுற இடத்துல கராத்தேவுக்கு சந்தோஷே சூப்பெல்லாம் எடுத்து கொடுத்து, அது வேற இது வேற தியாகராஜன், நீங்க கட்சியில முக்கியமான காரியகர்த்தா, அதனாலதான் உரிமையோட உங்ககிட்ட பேசுனேன்னு சொன்னாராம். ஆனாலும் சந்தோஷோட பேச்சும் கவனமும் முழுக்க விஜய் பக்கம் இருக்கிறதா அவர் கூட அன்னைக்கு இருந்தவங்க சொல்றாங்க. வேண்டா வெறுப்பா பதவி ஏற்றிருக்கிறதா சக போலீஸ்காரங்க கிட்ட வெளிப்படையாவே சொல்றாராம் சென்னையோட மிக முக்கியமான ஒரு போலீஸ் அதிகாரி. சென்னை மாநகர காவல்துறையில சட்டம் ஒழுங்குல இணை ஆணையர் அந்தஸ்துல இருக்கிற ஒரு IPS அதிகாரி பதவியேற்ற உடனேயே தான் அலுவலகத்துல இருந்த போலீசாரை அழைச்சி, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கயா, உங்களை டிரான்ஸ்பர் செஞ்சாலே எங்க போறீங்க, அந்த ஊர் ஓகேவா, இந்த ஊருக்கு போறீங்களான்னு கேட்டு மாத்துறாங்க. ஆனா IPS அதிகாரிங்களான எங்க கிட்ட எதுவும் கேட்கறது இல்ல, டிரான்ஸ்பர் ஆர்டர் போட்டு எங்க போகணும்னு சொல்றாங்க. எனக்கு இந்த இடம் பிடிக்கவே இல்ல, என்ன செய்யறது, உத்தரவு வந்துருச்சே, வேற வழி இல்லாம இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கேன்னு பேசுறாராம். கட்சிக்காக கருத்து மோதல்ல இருக்கிற ராமதாசும் அன்புமணியும் இடஒதுக்கீடு விவகாரத்திலையும் முரண்பட்டு நிக்கிறத கட்சிக்காரங்களே விரும்பலையாம். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுல அன்புமணி 15% வேணும்னோ, ராமதாஸ் அதே 10.5% நிக்கிறதாவும் அந்த கட்சிக்காரங்க சொல்றாங்க. இடஒதுக்கீடு கேட்டு டிசம்பர் 17 மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு அன்புமணி. சிறை நிரப்பும் போராட்டமா நடக்க போற அந்த போராட்டத்தை பெரிய அளவுல நடத்தி காட்டி கட்சியும் வன்னிய சொந்தங்களும் தான் பக்கம்தான் நிரூபிக்க நினைக்கிறாரா அன்புமணி. இத பாக்குற பெரிய கட்சிகள் தாங்கிட்ட கூட்டணி பேச வரணும்னு எதிர்பார்க்கிறாராம். ஆனா போராட்டம் வழக்குன்னு அப்பாவி வன்னிய இளைஞர்களோட எதிர்காலத்துல அன்புமணி விளையாடுறாருன்னு ராமதாஸ் தரப்பு அட்டாக் பண்ண துவங்கி இருக்காங்க. நியூஸ் தமிழ் கழுகு.